செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் செல்லிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்று போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் வேண்டாம் கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்று துதித்திடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே. கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிட்டு எல்லா ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே நோக்கி பார்க்கிற எல்லா கண்களை மூடி, ஓ பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கட்டும் என்று எல்லா கரங்களை தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே இங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே இங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கையை அசைத்து அல்லேலூயா,
Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. 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 ஆண்டவரே, இந்த வேளையில ஆண்டவரே நாங்கள் சிறு கூட்டமா ஆண்டவரே உடைய முகத்தை நோக்கி பார்ப்பதற்கு நேரத்தையும் காலத்தையும் எங்களை கொடுத்தீங்களப்பா. இந்த வீட்டுக்குள்ள வந்து ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி இந்த குடும்பத்தாருக்கு ஜெபிப்பதற்கு, இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுவதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆவியானவர்களோடு இந்த குடும்பத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளோட அசைவாடுறதுக்காக காத்துக்கொள்ளும் கரம் போடுற வேண்டும். ஆண்டவரும் ரட்சகருமா இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இருபத்தி மூணாவது சங்கீதம். சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். இப்போ நமக்கு 10 ஆடு இருக்கிட்ட அந்த ஆடை காலையில நாம் எங்க கொண்டு போவோம்? காட்டுல மலையில புல்லுள்ள இடத்துல கொண்டு போகும். புல்லுள்ள இடத்துல கொண்டு போகும். அப்போ நான் ஏற்கனவே என்னுடைய பாலிப வயசுல 20 வயசுல எல்லாம் கல்வராயன் ஹில்ஸ்ல ஊழியம் பண்ணும்போ மண்ணூர்னு சொல்ற ஒரு ஊர்ல அன்னைக்கு 3000 மக்கள் அந்த கிராமத்தில் உள்ள இருக்கும். பசங்கள் எல்லாம் காலை வந்த ஐயா நாங்க காட்டுக்குள்ளார மலையில ஆடை மேய்க்க கொண்டு போகிறேன், தீட்ட கொண்டு போகிறேன், நீங்கள் கூட வாங்க. அப்போ நான் ஏதாவது சாப்பாடு தக்காளி சாதமாக ஏதாவது ரெடி பண்ணி எனக்கு 2-3 சகோதரங்களையும் கூட இருந்தேன். அவரை ரெடி பண்ணி பேக் பண்ணிட்டு நாங்கள் 3 பேர் சேர்ந்து அவங்க கூடவே போகும்போது அந்த பசங்க கையில் உங்களை மாதிரி சின்ன பொட்ட பிள்ளைங்கள் இருக்குது, பசங்கள் இருக்குது, படிக்க போகாது. 6வது வகுப்பு வரை அங்கே அந்த மலைக்கு மேலே ஒரு ஸ்கூல் இருக்கு. அதனால ஸ்கூலில் போக மாட்டேன். சாப்பாடு மத்தியான சாப்பாடு கிடைக்க அதுக்காக வரும். அப்போ இவங்க கையில் ஒரு சில காரியங்கள் இருக்கு. பெட்டாலி என்று சொல்லும் தெரியுமா? குருவி எல்லாம் அடிக்கிற ஒரு பொருள் இருக்கு. அது வில்லு இருக்கு. அது நாங்க சொல்லும் பெட்டாலி என்று சொல்லும். கல்லை வச்சுட்டு அப்படியே அடிக்கு. அது ஒன்று இருக்கு. ஒரு கத்தி இருக்கு. இனி ஒரு வளைஞ்ச ஒரு கோல் தோட்டி மாதிரி ஒன்று இருக்கு. ஒரு குச்சி இருக்கு. எதுக்காக? நிறைய ரகசியங்கள் உண்டு. அப்போ புல்லு இல்லாத இடத்துல நிறைய மரங்கள் இருக்கு இல்லையா? ஆடு தோல் இருக்கு. தோல் தானே. அப்போ இந்த பெரிய குச்சி கோல் வளைஞ்சிருக்கு. அதனோட ஒரு பகுதி கிளை இருக்கு. அதை வச்சு சாச்சு பிடிக்கும் போது இந்த ஆடு எல்லாமே அந்த இலையை சாப்பிடுது. சரிங்களா? கோல் எதுக்காக? அவருடைய கோல் தடியும் என்ன தேற்றும். அப்ப கோல் நமக்கு எட்ட முடியாத நிலைமையில் இருக்கிற நன்மைகள் கர்த்தர் அதை வச்சு சாய்ச்சு நம்ம கரங்களிலே கொடுப்பார். இனி குச்சி அதுக்கு நாம் தவறான பாதையில் போயா அடிக்கும், கண்ட்ரோல் பண்ணும்.
ஆடை அடிக்காத, கண் வர முடியாதுன்னா அடி கொடுத்து வர வச்சிடு. அப்ப ரூட்டு மாறி போனா என்ன பண்ணா அடிச்சுடு. அப்ப தெற்றாலி இருக்கு, இந்த மேய்ப்பரோட கையில எல்லாம் தெற்றாலி இருக்கு. குருவி இல்ல வேற ஏதாவது ஆடை தொந்தரவு பண்ண ஏதாவது ஒரு மிருகம் வந்தா அதை வச்சு அடிச்சிடும். நமக்கு எதிராக வருகிறதான சாத்தானின் கிரியைகளை தேவன் துரத்தி அடிப்பார். நம்மளை பாதுகாக்கிற ஒரு தேவன். புரியல? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மேய்ப்பராய் இருந்தால் நன்மை தான் நம்முடைய வாழ்க்கையில வரும், கண்டிப்பாக வரும். ஒரு 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 பிரச்சனை வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது பின்வாங்கி போகிற ஒரு வழி அல்ல நம்முடைய வழி. அந்த பிரச்சனத்தை என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். அது தாண்டி போகணும். அந்த பிரச்சனத்தை தாண்டி போகணும், வெற்றி பெறணும். நம்ம 4 பேர் 1 2 3 4 4 பேர் லைனா கோட போட்டுட்டு ஓட நிக்கிறேன், ஓட்டப்பந்தயத்துக்கு நிக்கிறேன். ஒரு விசில் அடிக்கு, ஒரு வாத்தியார் ஒரு விசில் அடிக்கு. நம்ம என்ன பண்ணும்? ஓடு. இந்த 3 பேரை விட எனக்கு வெற்றி கிடைக்கணும். அந்த மாதிரி நிலைமையில நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம போன காலை வர, ஒருவேளை இந்த ஓட்ட பந்தயத்துக்கு முன்னால வர நம்ம ட்ரைனிங் பண்ணிட்டே இருந்த, அதை விட ஸ்பீடில் ஓடி ஜெயிக்கும். அப்ப வெற்றி பெறுகிற ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய கூட கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைவேன், அவர் என்ன புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார். நன்மையான பாதையில தான் நம்மளை அவரு கொண்டு போற, தீன்மையான பாதையில கொண்டு போகாது. நல்ல தண்ணீர் அண்டையில நம்மளை கொண்டு போகும் இல்லையா? நல்ல தண்ணீரை, நல்ல அழகான காரியங்களை கர்த்தர் நம்மளை கொண்டு விடுவார். அடுத்த தண்ணீர் அண்டையை கொண்டு விடுவார். ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே, நல்ல நீதியான பாதையில், இக்கட்டான நிலைமையில் அல்ல, சோதனை உள்ள காரியங்களில் அல்ல, நீதியின் பாதையிலே நம்மளை நடத்தி கொண்டு போகிற ஒரு தேவன். பாருங்கள், நம்ம நீதி இல்லாத வழியில மக்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள் ஒருவேளை நடக்க சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறது, நான் நின்னை நீதியான வழி, நல்ல செம்மையான வழியிலே நின்று நடத்துவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுவார். பாருங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நம்மோடு கூட யார் இருக்கு? இயேசுவப்பா இருக்கு இல்லையா? நம்முடைய இயேசுவப்பா இருக்கு. நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் நீர் என்னோடு கூட. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற பின்ன எதுக்கு நம்மள பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நடந்தாலும், நம்ம ஊர்ல இப்ப தற்கொலை நடந்திருக்கா, ஒரு கொலை நடந்திருக்கா, அந்த ஆவி வராது. எந்த செத்து போன ஒரு மனுஷனுடைய ஆவி வராது. ஆவி போக வேண்டிய இடத்தில் போகும், நரகத்தில் போக வேண்டிய நரகத்தில் போகும், பரலோகத்தில் போக வேண்டிய பரலோகத்தில் போகும். புரியுதா? இப்ப இங்க ஒரு தற்கொலை நடந்திருக்கு, எல்லாரும் நடுங்கி பயப்பட்டுட்டு இருக்கு. ஆவிக்கு இந்த உலகத்தில் எந்த சம்பந்தமும் இல்லை, பந்தம் இல்லை. ஒரு 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 ஸ்லோகம் இருக்கு இப்படி സംസ്കൃതത്തിൽ, ആത്മാവിൽ ഈ ഭൂവിൽ ബന്ധമില്ല, സ്വന്ത ദേഹവുമായൊരു ബന്ധമില്ല, ആത്മാക്കൾ തമ്മിലേ ബന്ധമുള്ളൂ, പരമാത്മാവുമായ ആത്മബന്ധം. நான் தமிழ்லே சொல்லித்தரேன். ஆவிக்கு இந்த உலகத்தில் எந்தவித சம்பந்தமும் இல்லை. இல்ல, மனுஷனை எதுவும் பண்ண முடியாது, அது ஆவி. இப்ப நம்ம நீங்க பார்த்தாரு, நான் மூச்சு விட்டுட்டு வெளியே விட்ட, நீங்க பார்த்ததா? இல்ல, மூச்சை பார்க்க முடியல. அதே மாதிரிதான் ஆவி போச்சு. அப்ப இந்த உலகவுமாய் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, சொந்த உடம்புமாய் எந்த அவசத்து போச்சு. ஒருவேளை எரிச்சிடும், இல்லாவிட்டா புதைச்சிடும். அந்த போடியுமா எந்த வித சம்பந்தம் ஆவிக்கு இல்லை.
ஆவிக்கும் சம்பந்தம் உண்டு. அப்படி சொல்றேன். இப்ப ஒரு செத்து போன ஒரு ஆவி, செத்து போன வேற ஒரு ஆவியை பார்த்தா அவர் சம்பந்தம் உண்டு. அது இந்த உலகத்தில் இல்லை. அது கடவுளுமாய ஒரு ஆவிக்குரிய பந்த. கடவுள் அது நிச்சயிக்கப்பட்டிருக்கு ஒரு இடம். செத்து போறவங்களை, நல்லவங்களை ஒரு இடத்திலும், தீயவங்களை ஒரு இடத்துல ரெண்டு டிவைடிங் பண்ணி வச்சிருக்கேன்னு நமக்கு வேதத்துல எல்லாம் சொல்ற. அநேக வேதங்கள் சொல்றது. உலகத்துல நம்ம இந்தியாவில நிறைய வேதங்கள் இருக்கு. அப்ப அதுல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, டிவைடிங் பண்ணி வச்சிருக்கு. ஆனா உலகமா அவனுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அவன் தாய் இருந்தா தாயுமா ஒரு சொந்தம் பந்தம் இல்லை, தௌப்பனுமாய் பந்தம் இல்லை, சகோதரங்களுமாய் பந்தம் இல்லை, அக்கம் பக்கத்தில் உள்ள யாருமா எந்த ஒரு பந்தமும் இல்லை, சொந்த பந்தம் இல்லை. நைட் ஆவி வர்றடா, அது வரையடா, இது சும்மா அப்படி ஒரு ஆவியே இல்லை. செத்து போனவனுடைய ஆவி வராது. பேய் பிசாசு எல்லாம் வருது, ஆனா செத்து போனவனுடைய ஆவி வராது. பேய் பிசாசு தேவ மக்களை டச் பண்ணாது. காரணம் அவன் பெற்றிருக்கிற அபிஷேகம், அக்னி அபிஷேகம். அதை தாண்டி வர முடியாது. இப்ப பேர் பிடிச்சு இருக்கிறவங்க நம்மள பைபிள் கை வச்சுட்டு தலையில கை வைக்கும்போது நடுங்கி விழுந்து போறத பாரு. காரணம் ஊழியக்காரையோ தேவ மக்களையோ அவனுக்கு தொட முடியாது. காரணம் ஆராதிக்கிறவனை பார்க்கும்போது அவன் ஓடு. கோயில்கள் இருக்கு, பலவித பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு, பலவித காரியங்கள் நடந்துட்டு இருக்கு உலகத்துல. ஆனா இதெல்லாம் நம்மளை பார்க்கும்போது ஓடிட்டு தான் இருக்கு. இது பண்றவனோட கண்ணுக்கு தெரியாது, அவன் ஓடும். அபிஷேகம் உள்ளவங்கிட்ட எந்த பேய் பிசாசும் அணுகாது, நடுங்கி ஓடிடும். அப்போ கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராயிருந்தா நாம் தாழ்ச்சி அடையும், சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருக்கும், அமைதியா இருக்கும், தைரியம் உள்ளவங்களா இருக்கும், விசுவாசத்தில் உறுதிப்பட்டு நம்மளோட வாழ்க்கை இருக்கும். புரியுதா? அப்ப அதனால கர்த்தர் எப்போதும் நான் போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது ஒரு சங்கீத பகுதி எடுத்து நின்றுட்டு பேகெல்லாம் எடுத்து மாட்டணும். பேகெல்லாம் எடுத்து மாட்டிட்டு என் பிள்ளைங்கள் எல்லாம் அப்படித்தான் செஞ்சேன். ஒரு சங்கீத பகுதி எடுத்துட்டு அதை படிக்கணும். கடவுளை திடீர்னு படிச்சுட்டு ஒரு நிமிஷம் நின்று, கர்த்தாவே இந்த வசனத்தை தேவ சமூகத்தில் படிக்கிறது, நான் இன்னைக்கு காலேஜ் போறேன், ஸ்கூலுக்கு கடந்து செல்லுகிறது, நீ என் கூடவே இருக்கணும், எனக்கு நல்ல புத்தியை ஞானத்தை கட்டளையிடணும், இன்னைக்கு படிக்கிறதான பாடத்தை எனக்கு நல்லா புரிய வைக்கணும், என்னுடைய பயணத்துல எல்லாம் தெய்வீக கிருபை கூட இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போய் பாருங்க. அன்னைக்கு அமோகமா இருக்கு. நம்ம சொல்லி கொடுக்கறதான பாடங்கள் எல்லாம் நம்ம பிரெயின்ல ஈஸியா ஃபீட் பண்ணி வைக்க முடியும். வெற்றி, அன்னைக்கு வெற்றி. வேலைக்கு போறவன் ஒரு நிமிஷம் பைபிள் எடுத்து படிச்சு ஜெபம் பண்ணி போய அன்னைக்கு அவருடைய வேலை ஆசீர்வதிக்கப்பட்ட வேலையா இருக்கு. அப்போ எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மேய்ப்பராய் இருக்க வேணும். இந்த இல்லத்தினுடைய குடும்பநாதைய கூட, மக்களை கூட தேவ சமூகம் இருக்கட்டும். ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? ஹalleluya. கண்களை மூடு. ஹalleluya பிதாவே, ஹalleluya, ஹalleluya கர்த்தாவே, ஹalleluya. இன்னைக்கு நாங்கள் ஹalleluya ஹவுஸ் விசிட்டாக கடந்து வந்திருக்கிறது. அப்பா ஹalleluya. ஒரு கர்த்தருடைய தாசன் வந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் 3 பேருமாக ஒவ்வொரு இல்லத்திலும் கடந்து சென்று ஜெபிக்கும் போது தெய்வீக ஆசீர்வாதங்கள் அந்த இல்லங்களில் நீர் கொடுத்துதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த ஹalleluya குடும்பத்திலே வாசன தேவ சமூகத்தில் வைக்கிறது. பயத்தின் ஆவி அல்ல, ஹalleluya, பலத்தின் பராக்கிரமத்தின் ஆவி, தெய்வீக ஆவி, ஹalleluya, உம்முடைய மக்களுடைய மேல் கொடுத்து ஹalleluya கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய தாசன் கடந்து செல்லுகிற வழியில் அவருடைய கையின் பிரயாசங்களில் கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். போக்கிலும் வரவிலும் தெய்வீக கிருபை கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய சகோதரி தாசி ஹalleluya வேலை செய்ய போகிற வழியிலும் வேலை இடத்திலும் எல்லாம் தெய்வீக பிரசன்னம் கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹalleluya. இந்த ஹalleluya எங்களோடு கூட உள்ள சகோதரியை ஆமென் தாய தேவ சமூகத்தில் ஒப்படைக்கிறது. 3 மக்களை தேவ சமூகத்தில் தருகிறது. படிச்சு கொண்டே இருக்கிறது. மேன்மையான படிப்பை நீ கொடுத்துதவி செய்யணும். இந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபம் பண்ணி எங்களோடு கூட இணைந்து சில சமயங்களில் ஊழியம் செய்ய
கடந்து வருகிறது. அப்பா, அரசில் இந்த பிள்ளைகள் படிப்பு முடிச்சு நல்ல வேலைகள், அவர் நினைக்கிறதான வேலைகள், வேலை வாய்ப்புகளை, வழி வாசல்களை தேவன் திறந்து கொடுக்கிறார். தேவன் திறந்து கொடுக்கிறார். வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி அப்பா. இந்த தேசத்தில் அவரை மேன்மையாக வைக்க வேணும் ஆண்டவரே. நீ தாழ்வல்ல, மேற்கு மேல் ஹல்லேலூயா உயர்ந்து வருவார் என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த இல்லத்தை மேற்கு மேல் நீ உயர்த்தி வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் ராஜா. அவருடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அனைத்து காரியங்களிலும், பண வசதிகளிலும், படிப்பு வசதிகளிலும், அவர் கேட்கிறதான ஒவ்வொரு விண்ணப்ப காரியங்களிலும் தெய்வீக விடுதல் உண்டாகணும். தெய்வீக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேணும். இந்த இல்லத்தில் சுற்றிலும் உமது ரத்தம் தெளிக்க வேணும் ஆண்டவரே. கப்ரியேல், மிக்காயேல் தூதர்களை பாதுகாப்பா நீ அனுப்ப வேணும் ஆண்டவரே. எந்த பாதையும் அணுகாது, பில்லி சூனியங்கள் அணுகாது, எந்த அசுத்தாவியின் கிரியைகள் அணுகாது, மந்திர தந்திரங்கள் அணுகாது. தலைவணக்கி இருக்கும் சின்ன பிள்ளைகளை தேவ சமூகத்தில் படைக்கிறது. எல்லா பேரையும், எல்லா மக்களையும் உங்களுடைய கரத்தை வைத்து பிதாகுமார பரிசுத்த ஆவியின் நாமத்தில் இந்த சாயங்கால வேளையில் நாங்கள் ஆசீர்வதித்து எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுடைய மக்களுக்கு தங்கியிருக்கிறோம். நீ அப்படி செஞ்சிருக்கிறபடியினால் நமக்கு நன்றி அப்பா. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிற எங்கள் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல